யார் இவர்? வயதோ 37. அவர் உயிர்ப்பித்த ஏரி குளங்கள் எண்ணிக்கையோ 282. நம் கண்முன்னே அழியும் குளங்கள், ஏரிகள் காணாமல் போன போது கண்ணீரை துடைத்து தண்ணீரை மீட்ட இந்நூற்றாண்டின் வாழும் கலியுலக கரிகாலன் யார் என்று தெரியுமா? வறண்ட பூமியான ராமநாதபுரம் நாராயணன் காவேரி கால்வாயை மீட்டெடுத்தது யார்? புதுக்கோட்டை கவிநாடு கண்மாயை மீட்டெடுத்தது யார்? திருச்சியில் குண்டூர் ஏரியை மீட்டெடுத்தது யார்? திருவள்ளூர் மாவட்டத்தில் காண்டாபுரம் ஏரியை மீட்டெடுத்தது யார்? தஞ்சை மாவட்டத்தில் மட்டுமே அடையாளம் தெரியாமல் குப்பை மேடாக காட்சியளித்த பிக்காச்சி அப்பா ஏரி உட்பட 50 ஏரிகளை மீட்டெடுத்தது யார்? இவர்தான் தமிழ்நாட்டின் தண்ணீர் மனிதன் என்ற உயரிய கௌரவம் பெற்ற நிமல் ராகவன். ஓர் அழிவு மற்றொரு ஆக்கத்திற்காக தொடக்க புள்ளியாக மாறியது கஜா புயல். நஞ்சை கொஞ்சம் தஞ்சையை புரட்டி போட்டது. ஓர் இளைஞரின் மனதை மாற்றியது. சீர்குலைந்து கிடந்த நீர்நிலைகளை மீட்க உறுதி பூண்டார் அஞ்சு. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அடுத்த நாடியம் என்ற கிராமத்தில் பிறந்த நிமல் ராகவன் பொறியியல் படித்துவிட்டு துபாயில் வேலை செய்து வந்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் துபாய் செல்லவிருந்த நாளன்று கஜா புயல் கோர தாண்டவம் ஆடியது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நிலையை உணர்ந்து அவர்களுக்கு தன்னால் முடிந்த நிவாரண பணிகளை மேற்கொண்டார். விவசாய பாசனத்துக்கும் குடிநீருக்கும் தட்டுப்பாடு இருப்பதை உணர்ந்தார். துபாய் வேலையை தூக்கி எறிந்துவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுடன் களத்தில் நின்றார். அன்றைக்கு பேராவூரணி பெரிய குளத்தை தூர்வார தொடங்கினார் நிமல் ராகவன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்ச என்னோட பயணம் வந்து அடுத்தடுத்து வேற மாவட்டங்கள் போச்சு, அப்புறம் வேற மாநிலங்கள் போச்சு, அப்புறம் அடுத்தடுத்த நாடுகள் போச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20 மாவட்டம், இந்தியாவில் வந்து ஒரு 11 ஸ்டேட்ஸ், இதை தாண்டி வந்து ஸ்ரீலங்கா, ஆப்பிரிக்கா, கென்யாவில் ஒரு 7 ஏரி அப்படின்னு சேர்த்து மொத்தம் 257 நீர்நிலைகளும் 1600 கிலோமீட்டருக்கான ஆறு மற்றும் வாய்க்கால்களும் சீரமைச்சிருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு இல்லாமல் இந்தியான்னு இல்லாமல் உலகத்திலேயும் எங்கெங்கெல்லாம் தண்ணி பஞ்சம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அதை சீரமைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நான் சீரமைக்கிற எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்ததுனால மக்களோட நிறையா நம்பிக்கையும் அடுத்தடுத்த இடத்துல அது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்கிட்ட ரீச் பண்ணுவாங்க. நிறையா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், நிறையா விவசாயிகள், அப்புறம் அங்கே இருக்கிற மற்ற மக்கள், என்ஜிஓஸ் அந்த மாதிரி ரீச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட போய் சேர்ந்து நின்று அங்கே வேலை பார்த்து அங்கே சரி செஞ்சு அங்கே தண்ணி கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டின் வறட்சி மாவட்டமான ராமநாதபுரம் முதல் ஆப்பிரிக்காவின் கென்யா வரை, குமரி முதல் காஷ்மீர் வரை என பல நீர்நிலைகளுக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார் இந்த தண்ணீர் மனிதன் நிமல். நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவனின் குரல். நீர்நிலைகளின்றி அமையாது நீர் என்ற புதிய முழக்கத்தை எழுப்பி மக்கள் மனதில் இடம் பிடித்த நிமல் ராகவன் நீர் மேலாண்மையின் அவசியம், நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். நீர்நிலைகளை புனரமைப்பது மட்டுமின்றி அங்கு குறுங்காடுகள் அமைத்து பல்லுயிர்களுக்கு வாழ்விட சூழலை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த ஏரி ரொம்பனா ஒரு 4 படிக்கட்டு அளவு தான் மேல தண்ணி வரும். இந்த ஏரி தூர்வாருந்தனால அந்த கிணத்துல பாத்தீங்கன்னா தரமட்டமா அந்த அளவுக்கு வாட்டர் வந்து சர்க்குலேஷன் ஆகுது. மழை வந்தா அந்த தண்ணி தேங்கி இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற இந்த ஏரி நம்பி இருக்கிற விவசாயிகள் எல்லாம் பயன்படுற அளவுக்கு நல்லா சிறப்பா செஞ்சு கொடுத்துருக்காரு. இல்லை அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் திட்டா வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததில்லை. இப்போ புதுசாக இதெல்லாம் வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு காடு மாதிரி வளர்த்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி ஆழத்திற்கு இங்கே குழி தோண்டி இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அந்த மண்ணை போட்டு தான் இந்த மாதிரி திட்டுக்கள் வச்சு அந்த திட்டுக்கள் மேலே இந்த மரங்கள் வச்சுருக்காங்க. நிறையா வந்து பறவைகள் வரது, பறவைகள் வந்து இதில் வந்து கூடு கட்டுறது, நிறைய செடிகள் வந்து நிறையா வந்து பூக்கள் பூக்குது, நிறையா பட்டாம்பூச்சிகள்லாம் வருது. இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து ஆழ்துணை கிணறு மூலியமாக தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ எங்கள் பகுதியில் அதில் வந்து அந்த குளத்தில் வந்து தண்ணி நிற்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து தண்ணி பிரச்சனைகள் இனி வர்ற தலைமுறைக்கு எங்கள் பகுதியில் வாய்க்கால் பகுதிகளில் அந்த ஒரு குளத்தின் மூலயமாவே தண்ணி பிரச்சனை இனி எந்த தலைமுறைக்குமே வராத அளவுக்கு அந்த இடம் நிலத்தடி நீர் மட்டம் உயர ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் கால் பதித்து நீர்நிலைகளை மீட்டெடுத்திருக்கும் நிமல் ராகவன் தற்போது சீரமைத்துக் கொண்டிருக்கும் 282வது நீர்நிலைதான் கடலில் பாதி என்று அழைக்கப்படும் தூத்துக்குடியின் கடம்பா குளம். எங்கெல்லாம் தண்ணீர் இல்லையோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் என்ற வாக்குடன் செயல்படும் நிமல் ராகவனின் மகத்தான பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறது சத்தியம் டிவி. இளமையிலேயே தன் வாழ்வை நாட்டு மக்களுக்காகவும் இயற்கை காக்கும் காவலனாகவும் வெளிநாட்டு வேலையை துறந்து வறண்ட பூமியை செழிப்பாக மாற்றிய தண்ணீர் மனிதனுக்கு இந்த ஆண்டின் சத்தியம் சாதனை மனிதன் விருதை வழங்குவதில் சத்தியம் டிவி கௌரவம் கொள்கிறது.